என் தேவனிடத்திலே எல்லா காரியத்திலும் நாங்கள் விசுவாசம் வைக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் அவரை நாங்கள் நம்ப முடியும், விசுவாசம் வைக்க முடியும். ஏனென்றால் அது தேவன் எங்களுக்கு தந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நம்புவதற்கு நமக்கு அர்ப்பணம் தேவை. எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் தேவனை நம்பலாம், நம்புகிறோம். ஏனென்றால் அது தேவன் எங்களுக்கு தந்த விசுவாசத்தினாலே. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் எங்களை நம்புவதற்கு எங்களுடைய அர்ப்பணம் மிக மிக முக்கியம். நாங்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் எங்களை அர்ப்பணித்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் எங்களை நம்புவார். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்கள் வாழ்வு தேவனை நம்பி இருக்கிறது. அந்த கேள்வி திருப்ப வரும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் என்னை நம்பலாம், கர்த்தர் எந்த அளவுக்கு என்னை நம்பலாம் என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது என் அர்ப்பணத்திலே தான் உண்டு. அதே போல இந்த காலை வேளையிலே நான் என்னுடைய மனதில் வந்த ஒரு காரியம், எந்த அளவுக்கு மனிதர்களை நாங்கள் நம்புவது, எந்த அளவுக்கு சக சகோதரர்களை நாங்கள் நம்புவது, எந்த அளவுக்கு என்னுடைய உற்றத்தார், உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், யாரை எப்படி எந்த அளவுக்கு நம்புவது என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நான் எனக்கு நானே சிரித்துக் கொண்டு ஒரு பதிலை சொன்னேன். அதுக்கு அளவே இல்லை. எங்களோட வாழ்க்கையின் அனுபவங்களை பொறுத்து அளவுகள் மாறிக்கொண்டிருக்கும். ஆனா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷரிடத்திலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை எந்த ஒரு நேரத்திலும் மாறலாம், எந்த ஒரு நிமிஷத்திலும் மாறலாம். இதுவரைக்கும் இதுல உங்கள்கிட்ட நான் கையை உயர்த்துங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னை ஒரு சின்ன விஷயத்திலும் ஒருவரும் ஏமாற்றவில்லையா என்ற ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டா 6 கையுயர்த்தி காட்டுவீங்க. ஒரு சின்ன காரியத்திலையும் என்னை இதுவரை யாரும் ஏமாற்றியதில்லை. சிலருடைய முகத்துல சிரிப்பு வருது அடக்க முடியாம, சிலருடைய முகத்துல அழுகையே வருது. ஐயோ பாஸ்டர், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை காரியங்கள். அப்ப தொடர்ந்து என்ன செய்வது? தொடர்ந்து நம்புவோம், இவர்களை நம்பக்கூடாது என்பதை. இப்ப ஏன் உங்களை இன்னும் ஒருவரும் ஏமாற்றவில்லை, சரி சிலர் இன்னும் ஏன் சிலர் உங்களை ஏமாற்றவில்லை என்ற கேள்வி கேட்டா, அவர்களுக்கு சரியான வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்தால் யாரும் நம்மை ஏமாற்றுவார். இதுதான் உலகம். அதனால இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லி சத்தியத்தில் வார்த்தைக்குள் கடந்து போகிறேன். எந்த காலத்திலையும் யார வச்சும் இவர்கள், இவர், இவள், இவன், அவன் என்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைச்சு வாழ்ந்தீங்கண்டா ஒரு நாள் வேதனைப்படுவீர்கள். ரெடியா இருங்க, யாரும் எந்த சமயத்திலும் எங்களை ஏமாற்றலாம். அப்படி மனதோட நாங்க இருந்துட்டோம்டா, ஏமாற்றினா பிறகும் நாங்க நினைச்சு கொள்ளலாம், ஓகே அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஏமாத்திட்டான், ஃபைன். அதனால என்ன, மேசைக்கு கீழே போய் ஒளிகிறதா, இல்லாட்டி வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறதா? இல்லவே இல்லை. அடுத்தது 6 ஏமாற்றுவார்கள், அதற்கு நாங்க ரெடி ஆகும். இதுதான் லைஃப். இத நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்கண்டா, அதுக்காக எல்லாரையும் சந்தேக கண்ணோடைய பாக்குறதா பாஸ்டர் என்கிட்ட கேட்டீங்கடா, நான் சொல்லுவேன் எஸ். சந்தேக கண்ணோடையே பார்க்க வேண்டாம், ஆனா கொஞ்சம் சந்தேகப்படுங்க. எஸ், யாரும் எப்பொழுதும் மாறலாம், எந்த மனிதனும் மாறலாம். அப்ப மாற மாற நாங்களும் உடைஞ்சு சின்ன பின்னம் ஆகலாது. அப்ப பெஸ்ட் என்ன தெரியுமா?
ஏமாத்தட்டும். ஏமாறுகிறது ஏமாற்றுவதை விட மேலானது. நான் பல தடவை ஏமாந்தவன் பாஸ்டர். நீங்க சொல்லுங்க என்கிட்ட வந்து, நான் உங்களை கைக்கு ஹக் பண்ணி தலையில கவிச்சு உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா அதே ஆள் வந்து நான் பல பேரை ஏமாற்றினவன் பாஸ்டர் சொல்லுங்க, எட்டி உதைப்பேன் கழுதையை போல. கிட்டி சேர்க்கையிலாது. ஆகவே செய்திக்கு முதல் இது ஒரு செய்தி உங்களுக்கு. எந்த ஒரு நாளிலும் யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்கண்டா அதை நினைச்சு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு வியாதிக்குள்ள போயிடாதீங்க. ஓகே, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டு போகட்டும். நாங்கள் வாழ்ந்திருப்போம். தேவனை நம்புவோம். நம்பத்தக்க ஒரே ஒருவர், 100% எப்பொழுது நம்பிக்கை வச்சு ஒரு காலத்திலும் நம்மை ஏமாற்றாதவர் கர்த்தர் ஒருவர் தான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பினவர்கள், இதுவரைக்கும் அவரை நம்பி கெட்டு போனவர்கள், கிறிஸ்துவை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள், கிறிஸ்துவை நம்பி நடுத்தரவிலே விடப்பட்டவர்கள் என்று சொல்ல ஒருவரும் இல்லை. எல்லாரையும் நம்புகிற எல்லாருக்கும் அவர் பதிச்செய்கிற தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு மாதிரி இருக்கும் இதை நினைக்கும் பொழுதே, கேட்கும் பொழுதே, அதை யோசிக்கும் பொழுதே உள்ளமெல்லாம் என்னவோ செய்யும். பரவாயில்லை, தட்ஸ் ஓகே. இதையும் கடந்து போவோம். சொல்லுங்க ஆமென். இந்த சூழ்நிலையும் கடந்து போவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் பட்சத்தில் இருந்தால், அவர் என்னோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்புவது எது? அவர் பார்த்து கொள்வார். சிம்பிளா பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து ஒரு பொன் சிரிப்போட சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கைவிட மாட்டார். அவர் பார்த்து கொள்வார். அது ஒன்றுதான் நம்மை தேற்றும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.